Swayam Prabha. Digital India. Educated India. கால்புறாவினுடைய உள் விஸ்தார பரிமாணத்தில் ரெண்டு விதம் சொல்கிறாங்க. ஒன்று கர்ப்பகிரகத்தை 5 பாகமும் வைக்கலாம், இல்லை கர்ப்பகிரகத்தை 3 பாகமும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதமான வரைபடங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். பக்கத்தில் பக்கம் 8 ஒரு படமும் 9 ஒரு படமும் இருக்கும். அதாவது 16 பாகங்களாக பிரித்தால் கர்ப்பகிரகம் 5 பங்கு உள் விஸ்தாரம், 15 பாகமாக பிரித்தால் கர்ப்பகிரகம் 3 பங்கு விஸ்தாரம். ஸோ நம்ம அங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி உள் வரக்கூடிய படிமம், வழிபாடு படிமத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம 15 பாகமாவோ இல்லை 16 பாகமாவோ பிரிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கூடையக்கு பார்த்துட்டு வரணும். கர்ப்பகிரகத்துக்கு சமமாகவோ அல்லது 1 பங்கு குறைவாக தான் இந்த கிரகப்பிண்டின்றது வந்துட்டுருக்கு. 3 பங்கு கர்ப்பகிரகம்னா 2 பங்கு கிரகப்பிண்டி, மெயின் சுவர் சொல்லக்கூடிய மெயின் கிரகப்பிண்டி வந்துருக்கு. சில சமயங்களில் 2 பங்கு வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, கிட்டத்தட்ட கர்ப்பகிரகத்துக்கு சமமான அளவு வால் சுவர் இருக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரணமாக உணரக்கூடிய ஒரு விஷயம். 3 பங்கு கர்ப்பகிரகம், 3 பங்கு சுவர். 5 சில இடங்களில் 3 பங்கு கர்ப்பகிரகம், 2 பங்கு கிரகப்பிண்டி. அப்போ ஒவ்வொரு நிலைகள் மாறும்போதும் அதனுடைய வித்தியாசம் பார்த்திங்கன்னா அந்த 1 பங்கு தான் இருக்குது. சில இடங்கள் சமமாக கொடுக்குறாங்க, சில அப்படியும் எடுத்துக்கலாம். அது எங்கே நம்ம முடிவு பண்ணுறோன்னா, அப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ வேலை செய்கிற இடத்துல நமக்கு என்ன அங்கே நேர காலங்களுக்கு என்ன ஒத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். 15ஆகவும் பிரிக்கலாம், 16ஆகவும் பிரிக்கலாம். அது உங்களுடைய தேவை அங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை அங்கே என்ன அவைலபிள் இருக்கோ, அங்கே கிடைக்கக்கூடிய செய்திகள், பொருட்கள், இடவசதி என்னென்னவோ இருக்குது அதில் ஏதோ வச்சு ஆஸ் பர் எக்ஸிக்யூஷன் அதை செயல்படுத்தும் போது வரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஆச்சுங்களா. இப்போ அந்த உள் விஸ்தாரத்தை இந்த மாதிரி பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த விந்யாச சூத்திரம் கால்புறவாயும் முதல் நிலையையும் எப்படி பிரிக்கணும்னு பார்க்குறாங்க பாருங்கள். 17 கூறு செய்கிறாங்க. இதில் சொன்ன மாதிரியே தான் முதல்ல சொல்லியிருக்க மாதிரியே சொல்லிட்டாங்க. கர்ணகுடம் 1 பாகம், பட்சசாலை 2 பாகம், மத்திய சாலை 3 பாகம், பஞ்சரம் 1 பாகம், மீதம் உள்ளது ஹாராந்தரம் அப்படின்ட்டாங்க. அப்போ இதெல்லாம் எழுதிட்டு மிச்சம் ஹாராந்தரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த எத்தனை ஹாரங்கள் வருதோ அதுக்கு அத்தனை பாகங்கள் போட்டால் அரை பாகம் ஹாராந்தரம், ஒரு ஹாராந்தரம் அரை பாகம் வருது. அதை நம்ம இங்கே ஒரு சின்ன வரைபடமாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கட்டமும் கர்ணகுடாகவும் பஞ்சரமாகவும் சாலையாகவும் காட்டுருக்கு. இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, அந்த கீழ்நிலைக்கு மட்டும் சொல்லிவிட்டு இதற்கு மேல் உள்ளது பூரா ஏகாதச பூமியில் எப்படி செஞ்சீங்களோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்ட்டாங்க. ஏன்னா 11 நிலை கொடுத்தாச்சு ஏற்கனவே. இந்த 12ஆவது நிலைக்கு மட்டும் எவ்வளோ அகலம் பிரிக்கணும்னு சொல்லிடுறேன் கீழையும் மேலேயும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை 11 நிலையில் என்ன இருக்கோ தூக்கி அப்படி மேலே வச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடிஷ்னலாக சேர்றது ஒரு நிலை, 12ஆவது நிலை கீழே இருந்து முதல் நிலை மட்டும் சேருது. அதற்கு மேலே அந்த 12 நிலைக்கு 11 நிலைக்கு என்ன பண்ணுற சொல்கிறாங்கன்னா, 11 நிலைக்கு நான் சூத்திரம் கொடுத்துருக்கோம். அந்த சூத்திரத்தை அப்படியே நீங்கள் கடைபிடிச்சிங்க. அந்த 113 பாகமாக மாற்றணும்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா, சூத்திரம் கொடுத்துருக்கோம், அந்த சூத்திரத்தை இதுக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அகல பிரிமானம் அவங்களே சொல்லிட்டாங்க. எதுக்கு அந்த கீழே கல்காரம் சொல்லக்கூடிய இடத்து ஆதி விந்யாச சூத்திரத்துக்கு முதல் நிலைக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அதில் அவங்க அதை நம்ம இங்கே பிரித்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருந்தால் நம்ம பிரிச்சுட்டு போக போகிறோம். என்ன வருதோ 11 நிலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுலேருந்து நம்ம அதை போக போகிறோம். அதில் மேலே இப்போ உயர் அளவில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சிம்பிளாக ஒரு பேஜில் வேலையை முடிச்சாச்சு. அது உங்களுக்கு புரியணும். முதல்ல உயர் அளவு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹர்மியோதயத்தை, அதாவது கல்காரம் சொல்கிறது இல்லையா, ஹர்மியோதயத்தை 19 பாகங்களாக பிரித்து, கல்காரத்தை 19 பாகமாக பிரித்து தராதளம் 5 பாகம், சரணம் 9 பாகம், மஞ்சம் 5 பாகம் என கல்பித்து கொள்ள வேண்டும். மீதம்
ஏகாதச தலத்தை போலவே ஆகும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஹர்மியோதின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தராதலம் என்றக்கூடிய அதிஷ்டானத்துக்கும் சரணத்துக்கும் பாதம் என்ற சரணத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய மஞ்சத்துக்கு மட்டும் இங்கே கொடுத்துட்டாங்க. 5 9 5 19 பாகமாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஆனால் மீதம் உள்ளது ஏகாதசத்துன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? கீழே கல்காரத்துக்கு சொல்லிட்டாங்க. ஒரு அதிஷ்டானத்து 5 பாகம், பாத வர்க்கம் 9 பாகம், மேலே இருக்கக்கூடிய பிரஸ்தரம் 5 பாகம் சொல்லிட்டாங்க. மேலே ஏகாதசத்தில் என்ன இருக்கோ அது சொல்லிட்டாங்க. அப்போ நடுவில் ஒரு நிலை குறையுதில்லை, 12 குறையுதில்லை. புரியுங்களா சார்? அது ஹர்மியோதயன்றது கீழே இருக்கக்கூடிய பேஸ். அது எவ்வளோ உயரம்னு சொல்லிட்டாங்க, 19 பாகம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே முதல் நிலைக்கு ஒரு உயரத்தை சொல்லாமல் அதுக்கு மேலே 11 நிலை உயரம் அங்கே இருக்குது, அதை எடுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. 113 பங்கு எடுத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 12ஆம் நிலைக்கு உயரம் என்ன? 113ன்றது அந்த ஹர்மியோதயம் சேர்த்து தான் 113. அந்த 11 நிலையுடைய கல்காரம் சேர்த்து தான் 113 அங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் தெளிவாகுங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த நிலைக்கான அந்த 12ஆம் நிலைக்கான உயரம் என்னன்னு முதல்ல பார்க்கணும், முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு நிலை கொடுக்கல இல்லையா, ஹர்மியோதம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹர்மியோதத்துக்கு மேலே ஒரு நிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது மேலே 11 தூக்கி வச்சா 12 வரும். இந்த 11 ரெடியாக இருக்குது, அது தூக்கி மேலே வச்சுக்கலாம். இந்த ஹர்மியோதயம் இங்கே கொடுத்துட்டாங்க உயரம். அப்போ இந்த ஹர்மியோதயத்துக்கும் இந்த 11 நிலைக்கும் இடையில் 12ஆம் நிலை கீழே இருக்கும் இல்லையா, இந்த நிலைக்கான உயரம் நமக்கு கொடுக்கப்படலை. அப்போ என்ன பண்ணணும்? இதுதான் சொல்லியிருக்கேன். இந்த பாதத்துக்கும் மஞ்சத்துக்கும் எவ்வளவு வேரியேஷன் வந்துட்டுருக்கு நம்ம ஒரு நடைமுறையில் பார்த்துட்டே வந்தோம்னா அதை என்ன செய்யலாம், இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். இப்போ பாதம் சரணம் இதுதான் பாதம் பிரஸ்தரம் இது ரெண்டும் 12ஆம் நிலைக்கு வேணும். இது ரெண்டும் 12வது நிலைக்கு நமக்கு வேணும், கொடுக்கப்படலை. கீழே கல்காரம் 19 பங்கு கொடுத்துட்டாங்க. அதில் ஓவரால் டோட்டலே 113 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த 11 நிலை விமானத்துக்கு போனீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய கல்காரத்தினுடைய போர்ஷன், அதாவது அதிஷ்டானம் பாதவர்க்கம் பிரஸ்தரம், இது 3னுடைய கூடுதலை அதில் கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது 11 நிலைக்கான உயரம். புரியுதுங்களா? 113 பங்கு என்பது 11 நிலை, அதாவது பூமியிலிருந்து ஸ்தூபி வரை உள்ள உயரம் இல்லையா? அதில் 12வது நிலைக்காக விசேஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதிஷ்டானத்துக்கும் பாத வர்க்கத்துக்கும் மஞ்சத்துக்கும் அளவு கொடுத்துட்றாங்க. அப்போ அதில் இருக்கிற அந்த மஞ்சத்தினுடைய அந்த 3 அளவில் எடுத்துடலாம். 113ன்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதம் அதிஷ்டானம் மஞ்சத்தை சேர்த்து தான் 113 இருக்குது இல்லையா? திரும்பி அது மேலே போய் நீங்கள் ஒரு மதியஸ்தானம் பஞ்சம் பண்ண போகிறது கிடையாது. ஒரு நிலை விமானத்தை மட்டும்தான் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ அந்த 113ல் அந்த முதல்ல இருக்கக்கூடிய கல்காரம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்த அதிஷ்டானம் பாதவர்க்கம் பிரஸ்தரம் 3ஐயும் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது 11 நிலையோட அது பங்குமானது ஆகிடும் இல்லையா? அந்த 3 எடுத்துகிட்டா பங்குமானம் ஆகிடும். அப்போ அது கூட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அதை எடுத்துகிட்டு இந்த 19 பாகம் சொல்லக்கூடிய இந்த கல்காரத்தை அதை சேர்த்துக்கிறீங்க. 12ஆம் நிலைக்கு 19 பாகம் கல்காரம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த 11 நிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதனுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11 நிலையில் கல்காதனில் கீழே 16.25 பிரித்து சொல்லுங்கள் தனித்தனியாக.
4 4. இந்த பகுதியை இதுக்கு மேலே 11 இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதனுடைய உயரம் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க 12ல். இது வந்து 19ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஆஃப் 16.25க்கு 16.25 நம்ம இங்கே இருக்குது. இதுக்கு பதிலாக அதை 19 ஆக்கணுன்றாங்க. ப்ளஸ்ஸு 11 நிலைக்கு மேலே உயரம் இருக்குது. அப்போ இடையில் ஒரு நிலைக்கான உயரம் அவங்க என்ன பண்ணல, கொடுக்கப்படலை. அது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த 113ன்றதில் இதை கழிச்சிட்டு இதை சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா இந்த அளவு என்ன பண்ண போகிறீங்க, இப்படி தானே மாற்ற போகிறீங்க. இது 5 ஆகும், இது 9 ஆகும், இது 5 ஆகும் மாற்ற போகிறீங்க 12ல் கொடுத்துருக்கிறதுனால. அப்போ என்ன ஆகுது, 113ல் 16.25 கழிச்சிட்டு 19 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள். 113ல் 16.25 கழிச்சிட்டு புதுசாக இந்த நிலைக்கு கூட்ட போகிற 19 கூட்டிக்கிங்க 115.25 வருது. இவ்வளோ பாகம் வருது. அப்போ இடையில் ஒரு பாகம் இல்லை, ஒரு நிலையோட அங்கே இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதுல பாருங்கள், அந்த பாதத்துடைய உயரம் தான் முதல் நிலை பாதத்துடைய உயரமாக வருது. அந்த மஞ்சத்தினுடைய பிரஸ்தத்தினுடைய உயரத்தில் 1/4 பங்கு குறைச்சி தான் அதுக்கு மேலே வருது. அப்போ அதே 1/4 பங்கு என்ன பண்ண, அந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய அதே 9 எடுத்துங்க. இதில் ஒரு 1/4 பங்கை குறைச்சி இந்த பிரஸ்தரத்துடைய இதுக்கு மேலே அவருடைய பிரஸ்தரம் வருது இல்லையா. இந்த பிரஸ்தரத்தை உயரத்தை 4.25 ஆக்குங்க. 13.25 9 4 13 13.25 கூட்டிங்கன்னா மொத்தம் 129. அதை தான் கொடுத்துருக்கேன், அது புரியுதான்னு பாருங்கள். பக்கம் 10ல் ஏகாதல உள்ள உயரளவை 113, அதில் அதிஷ்டானம் பாதம் பிரஸ்தரம் இதனுடைய மொத்தம் 16.25 பாகம். இதை நீக்கி மேற்கூறிய 19 பாகங்கள் கல்காரத்துக்கு சேர்க்க சொல்கிறோம். 19 பாகத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கல்காரம் வந்துடும். முதல் நிலைக்கான சரணம் 9 பாகமாகவும் பிரஸ்தரம் 4.25 பாகமாகவும் எடுத்துக்கொண்டால் 129 பாகம் உயரம் செய்ய வேண்டும். அங்கே சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புத்தகத்தில், அதனுடன் இதை சேர்த்துக்கொள்ள வேண்டும்னே 120 ப்ளஸ் இது ஒரு 19 139 பாகங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு. 120 என்பதே ஒரு அச்சுப்படை இருக்குது, அது கூட இதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 139 அப்படின்றது. ஆனால் இப்போது 129 பாகங்கள் செய்து இதை உயர அளவை கொள்ள வேண்டும். ரைட், ஓகேவா? அதாவது இதுவரையும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த சூத்திரங்களை வச்சு ஒரு கோபுரமாக வரையலனாலும் அந்த அளவுக்கு ஒரு கட்டங்களாக போட்டு பார்த்தாலும் அந்த விதானம் சரியாக வருதான்னு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியதுனால உங்களை நான் முயற்சி செய்து பார்க்க சொன்னேன். இந்த விதானங்கள் எவ்வளோ அகலங்கள் கொடுத்துருக்கோமோ அந்தந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மையக்கோடு வச்சு அதுலேருந்து பிரித்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சரியாக கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். எது முதல்ல அதை பார்த்துட்டிங்களா? சரி சரி சரி, ஃபைனாக இருக்காது. இதுவே ரொம்ப சிம்பிளாக பண்ணது. சரி, இப்போது 12 நிலை ஒரு விமானம் அமைக்கணும்னு சொன்னால் 11வது நிலையோட சூத்திரங்கள் தெளிவாக இருந்தால் அது 12 நிலை விமானத்தை நம்ம ஈஸியாக அமைக்க முடியும். அப்போ அந்த 12ஆம் நிலைக்கு கீழே அந்த விமானம் இந்த கல்காரத்தினுடைய உயரம் கூடுறதுனால அந்த கூடுதலாக உயரத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை அடிப்படையாக கொண்டே முதல் நிலையும் சேர்த்து மேலும் 11 நிலைகளை சேர்த்து மொத்தம் 12 நிலைகள். இப்படி தான் இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. காசியப சில்ப சாஸ்திரம் 12 கிளியரா சார்? உங்களுக்கு 12 புரியுதா போட்டிருக்கிறது? இப்போ அடுத்தது 13வது நிலை, 13 நிலை விமானம் திரையோதசம் 13 நிலைகள், 13 நிலை விமானம். இந்த அலிந்தம்
குட்டியம் துவாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய சூத்திரம் அவங்க கொடுத்துருக்காங்க நூலில். இருந்தாலுமே நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டுள்ள இடங்களை பார்க்கும்போது துவாரங்கள் பெருசாகவும் அழிந்தும் குட்டியும் குறைவாகவுமே இருக்குது நம்ம பெரிய கோயில்களில் பார்க்கும்போது. அது கட்டுமானத்தின் போது அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த ஒரு இதை அடிப்படையாக கொண்டு எடுத்த முடிவுகள் அது. ஆனால் இது நூலில் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் அதை நம்ம செயல்படுத்தும் போது அது என்ன அந்த இடத்துல வருதோ அதை நம்ம செய்ய முடியும். இங்கே கர்ப்பகிரகத்தை 3 பாகம் எடுத்துட்டாங்க. ஏன்னா நிலை உயரும் போது அகலமும் உயரும், நிலை கூடுதலாகிட்டு போகும்போது அகலமும் கூடுதலாகிட்டே போகும். அப்போ அந்த அகலம் கூடுதலாகும்போது நெருங்கக்கூடிய உயரமானது உயர்ந்துக்கிட்டே போகும். அந்த உயரத்துக்கு ஏற்றவாறு அழிந்தருடைய அகலத்தை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அது நம்ம இருக்கக்கூடிய இந்த சூத்திரங்களை அடிப்படையாக வச்சு செயல்படுத்தும் போது கூடுதலாக குறைவாக கொஞ்சம் சமயோஜிதத்துக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கலாம். இப்போ அந்த எப்போதும் பாருங்கள், அந்த கர்ப்பகிரகம் 3னா செவர் 2 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல சுவர் 2. மற்றதை உள்ளே இருக்கக்கூடிய விஸ்தாரத்தை அழிந்தமும் குட்டியமும் சேர்த்து சுவர் கணத்தை பெருசாக கொடுத்துருக்காங்க. அது உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல என்ன கணம் வருது என்ற முடிவு பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். என்ற ஒரு மிகப்பெரிய கோயில்களுமே உள்ளே அழிந்தும் குட்டியமும் இல்லாமல் சுவர் அமைக்கும் விமானம் வராது. அது 5 நிலைகளுக்கு மேலே போனாலே அது கண்டிப்பாக வந்துடும். 5 நிலை விமானங்களுக்கு மேலே போனாலே அது அந்த அகத்தில் அங்கே வந்துடும். இதுதான் சூத்திரம். அதையே பானுபூமின்னு சொல்லக்கூடிய துவாச தலம்னு சொன்ன 12 நிலைக்கு சொன்னக்கூடிய அதே விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். விந்யாச சூத்திரத்தை 19 கூறு செய்து பிரிச்சுக்கணும். முதல் நிலையும் கூடம் எவ்வளவு, ஹாரம் எவ்வளவு, பஞ்சரம் எவ்வளவு, சாலைகள் எவ்வளவு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இதுவரையும் பார்த்த மாதிரியே பிரிக்கிறோம். 3 சாலைகள், 4 பஞ்சரங்கள், 2 கோஷ்டம், மீதம் உள்ளது ஹராந்திரம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கால்புற வாயிலையும் முதல் நிலையாயிலும் அதை நம்ம பிரிச்சுக்கலாம். இதற்கு மேல் உள்ள தலங்களை துவாதச லட்சணத்தில் உள்ளபடி கல்பிக்க வேண்டும். ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஒரு பக்கத்தில் தான் அந்த பேஜ்லேயும் அந்த நூல்லையும் இருக்குதுல்ல, கல்பிக்க வேண்டும், செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும், அதுதான் கல்பிக்க வேண்டும்ன்றதுடைய அர்த்தம். இப்போ 12 நிலைக்கு உங்களுக்கு ஏற்கனவே சூத்திரம் இருக்குது. 129. 129ல் எவ்வளோ நம்ம லெஸ் பண்ணோம் கல்காரத்துக்காக கழிக்க வேண்டியது? இதில் சொல்லுங்கள். நான் இங்கே சதனோதயத்தை 145 பாகம் நான் கொடுத்துட்டேன். அது 145 எப்படி வந்துன்றதை நீங்கள் ஒர்க்கிங்ஸில் கொண்டு வரணும். நீங்கள் நான் 129 துவாச 12 நிலைக்கு. ஆனால் இங்கே கல்காரத்துக்கு என்ன செய்கிறேன்னு சொல்கிறாங்கனாக்கா, அதிஷ்டானம் 5 பாகம், சரணம் 10 பாகம், மஞ்சம் 5 பாகம் சொல்லிட்டாங்க. ஸோ 20. அப்படிலாம் இன்னொன்று செய்யலாம். அந்த 19 கழிச்சிட்டு 20 கூட்டலாம், இல்லை ஒன்று கூட்டி 20 ஆக்கிக்கலாம். 130 ஆகிடுது இல்லையா? அப்புறம் இந்த 13வது நிலைக்கான பாதம் மஞ்சம், இதை நம்ம அதில் சேர்க்கணும். பாதம் மஞ்சம் சேர்க்கணும். அப்போ இந்த பாதம் இதில் இருக்கக்கூடிய பாதம் அதே தூக்கி அதில் வைக்கலாம், மஞ்சம் அதே தூக்கி வச்சா முழு அளவாக கிடைக்கும். 4.25 வைக்கலாம், 4.25 வரைக்கும் வகுக்க முடியாதுன்றதுனால முழு அளவாக வச்சாலும் அதே 15 கூட்டி 145 கொண்டு வந்திருக்கும். புரியுதா? கல்காரம் என்ற 19 கழிச்சிட்டு 20 கூட்டிக்கிறோம். ப்ளஸ் இதுக்கான முதல் நிலைக்கான 13வது நிலைக்கான உயரம் ஒரு 15 கூரை கூட்டி, ஸோ 145 கொண்டு வந்தோம். இப்போது இந்த மாதிரி இந்த 13 நிலை விமானம் அமைப்பதற்கு அந்த வாய்ப்புகள் இப்போ இருக்கான்னு தெரியல. ஆனால் அமைக்கலான்னு சூத்திரம் நமக்கு கொடுத்துட்டாங்க. இனி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு, நம்மளுடைய சூத்திரங்கள் படி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது எதிர்காலம் தான் பதில் சொல்லணும் இல்லையா? இதில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் யாரும் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக அதை பார்க்கணுன்னா, தஞ்சை பெரிய கோயிலை முழுமையாக அளந்துருங்க.
முழு அளவுகள் அது நான் சார்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. அதை நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது தஞ்சையினுடைய பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அதனுடைய அகல உயரம் உள்ளே இருக்கக்கூடிய குட்டிமம் இந்த அலிந்தம் துவாரம் இது எல்லாமே நீங்கள் தெளிவாக அளந்துட்டா இந்த சூத்திரப்படி தான் அவங்க கட்டியிருக்காங்கன்றதுக்கு நம்ம வந்து இந்த சூத்திரங்களை ஒத்துட்டு வருதான்றது பார்க்குறதுக்கு ஒரு மிக எளிமையான வழியாகிடும். கட்டிட்டாங்க, இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியும். அது வெளி சுவரை அளந்துக்கிட்டு உள் சுவரை அளந்தால் சுவரோட கணம் தெரிஞ்சது இல்லைங்களா சார். கருவறையுடைய உள்ளளவு அளந்துக்கிட்டு துவாரத்தினுடைய அளவு அளந்துட்டா சேர்த்து அளவு பண்ணா 3 நாக்கா. அப்போ அங்கே இந்த துவாரத்துக்கும் கருவறைக்கும் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட இடைவெளி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது 3ஆக பிரிச்சிருக்காங்களா இல்லை 4ஆ 5ஆ பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம அந்த அசம்ஷன் கொண்டு வர முடியும், மதிப்பீடு கொண்டு வர முடியும். பஞ்சர் ஒரு செவரு வந்து முதல்ல வந்து அலங்காரம் முதலே சொல்லியிருக்கோம். நிறைய அல்பநாசிகள் அலங்கார தூண்கள் நிறைய வேணும்னு முதல்ல பார்க்கும்போதே சொல்லியிருக்கோம். நிறைய அலங்கார தூண்கள் வேணும், அல்பநாசிகள் வேணும், ஒவ்வொன்று அழகுற செய்ய வேண்டும். சௌஷ்டம்னாலே அலங்காரம், முன்னாடி சொல்கிறாங்க சௌஷ்டம் அப்படின்னு அலங்காரத்துக்கு கொடுக்குறது. செவராகவே அடக்கலாம், ஆனால் அதை நீங்கள் இந்த மாதிரி கோவிலும் போய் பார்க்க மாட்டீங்க இல்லையா. அப்படியும் இல்லை, அது வில்லோடு எனக்கு அந்த டெக்னிக்கை அந்த சாப்டருக்கு நான் போகாதனால நான் என்ன எப்படி சொல்கிறேன்னா, அது இப்படி நெருங்கிறதுனால அது நீங்கள் சொல்கிற மாதிரி மட்டமான ஒரே தூக்கா உயரமாக நின்றால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வில்லோடுகளை வந்து பாதிக்கிறதுக்கு எந்த பக்கம் திரும்ப, இது கூம்பு வடிவில் போயிடுறதுனால சரிஞ்சு போகிறதுனால அது பிரிஞ்சு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த காற்றோட இது வந்து பிரிஞ்சு போகிறது. நேராக நிற்குதுன்னு சொன்னால் அது நேரடியாக முழுசுமே இப்போ நீங்கள் இந்த 100 அடி உயரத்துக்கு அப்படியே 100 அடிக்கும் உயரமாக தூக்கி கோபுரம் கட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அது நெருங்கி போகிறதுனால அது பிரிஞ்சு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. டெக்கரேட்டிவ் பர்பஸ் இது மெயினும். அலங்காரங்கள் அப்ஜம் சௌஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சமஸ்கிருதத்தில் சௌஷ்டம்னா அலங்காரம் அகலம் அந்த மாதிரி கொண்டு வர்றது.